இரண்டு கொரிந்தியர்களுக்கான நிருபம் दूसरा कुरिन्थियों का पत्री 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். पहला अध्याय 20वां वचन. வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. क्योंकि परमेश्वर की जितनी प्रतिज्ञाएं हैं वे सब उसी में हाँ के साथ है, इसलिए उसी के द्वारा आमीन भी हुई कि हमारे द्वारा परमेश्वर की महिमा हो. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் परमेश्वर की सारी प्रतिज्ञाएं இயேசு கிறிஸ்துவுக்குள் यीशु मसीह ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. हाँ और आमीन हुई है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा. தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தங்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर अपने वचन को हमें प्रतिज्ञा के अनुसार देता है. தேவன் ஆதியிலே இருந்து மனிதனை ஒரு விசேஷமாக வாக்கு பண்ணியே அழைக்கிறார். परमेश्वर आरंभ से लेकर मानव को विशेष रूप से वादा प्रतिज्ञा देकर बुलाता है. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை கூட வாக்கு பண்ணி தான் அழைத்தார். और हमारे विश्वास के पिता अब्राहम को भी इसी प्रकार वादा देकर बुलाया. வாக்குத்தத்தம் செய்தவர் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். अब जो वादा दिया है वो तेरे लिए सच्चा है. அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உனக்கு அப்படியே செய்கிறவராகவே जो இருக்கிறார். वादा दिया वो वैसे ही करेगा. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். जो वादा दिया वो सच्चा है. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. इब्रानी 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். हम अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रहे, क्योंकि जिसने प्रतिज्ञा की है वो सच्चा है. நேற்று தினத்திலே நாம் தேவனுடைய ஆராதனையிலே தேவ செய்தியை கேட்டோம். தேவன் யார் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரே. कल के दिन के आराधना में हम ऐसे संदेश सुना है. उसी में परमेश्वर ने दाऊद को जो वादा दिया उस वादा में मैं कभी झूठ न कहूंगा वैसे कहा था. தேவன் ஒரு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. परमेश्वर को झूठ कहना अनोना. தேவன் ஒரு மனிதன் அல்ல. वो मनुष्य नहीं है झूठ कहने. என்னாகும் 23:19 வாசித்தோம். गिनती 23:19 में हम पढ़ा है. தேவன் ஒரு மனிதன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. अगर झूठ बोलने परमेश्वर मनुष्य नहीं है. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. और वो मनुष्य का पुत्र भी नहीं है. அவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? क्या वो जो कहता है उसी के अनुसार न करता அவர் है? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? उसका वचन क्या पूरा न करे? தேவனிடத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையும் நிறைவேறும். अगर परमेश्वर से निकलता है वो सारी वचन. அதேபோல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे जो परमेश्वर के पुस्तकों के मुंह से निकलता है उसी में से कोई भी वचन बिना हुई தேவன் உங்களோட தீர்க்கதரிசனமான செய்திகளை அநேக செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर वैसे आजकल तुम सभी के लिए भविष्यवाणी वचन को देता है. அதெல்லாம் நிறைவேறும். वो सब कुछ पूरा होगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की नाम की महिमा. தேவன் நமக்கு வாக்கு பண்ணினவர் யார்? அவர் உண்மை உள்ளவர். इसलिए जो हमें वादा दिया वो कौन है? वो सच्चा. ஆகவே வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆமென்றும் ஆமென் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? इसलिए हम सभी स्थिर से दृढ़ता से यौ बांधकर और आमीन कर सकता है. நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக அதை நீங்கள் அறிக்கை பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். अगर हम स्थिर से तामे रखना है कि हम जो अंगीकार किया है उस प्रतिज्ञा पर. எபிரேயர் 10:23 அப்படிதான் வாசித்தோம். इब्रानी 10:23 में हम वैसे पढ़ा है. நமக்கு நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடவோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். हम अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रहे, क्योंकि जिसने प्रतिज्ञा की है वो सच्चा. தேவன் ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு விதமாக தேவனுடைய ஜனத்தையும் தாசர்களை நடத்தி இருக்கிறார். परमेश्वर हर एक समय में हर प्रकार की अपने दासों और अपने जनों को अगुवाई. அதேபோல் உங்களுக்கு ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். वैसे तुम्हें भी परमेश्वर हर काल में समय में
செய்வாமல் உறுதியாக இருக்க கடவும். इसलिए आशा की अंगीकार को दृढ़ता से थामे रखेंगे, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். क्योंकि जिसने प्रतिज्ञा की है वह सच्चा है, அவர் அப்படியே செய்கிற தேவன். वो वैसा ही करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा. வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டியும் ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்கிறதாவது. लौदीकिया की कलीसिया के दूत को ये लिख, जो आमीन और विश्वास योग्य और सच्चा गवाह है और परमेश्वर की सृष्टि का मूल कारण है, वह ये कहता है कि தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர் ஆமென் என்கிறவர் சொல்கிறதாவது. परमेश्वर का सृष्टि का जो मूल कारण है और जो आमीन है वो कहता है. இந்த லவோதிக்கியா சபை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிர்மையாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். मैं तेरे कामों को जानता हूँ कि तू न तो ठंडा है और न गर्म, भला होता कि तू ठंडा या गर्म होता. இப்படி நீ குளிர்மின்றி அனலமின்றி நீ வெதுவெதுப்பாய் இருப்பபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேங்கிறார். इसलिए कि तू गुनगुना है और ठंडा है और न गर्म, मैं तुझे अपने मुंह से उगलने पर हूं. ஹல்லேலூயா. हालेलुया. நீ குளிரும் இல்லாம அனல் இல்லாம ஜீவியத்தில் இருக்க வேண்டாம். तू वैसे ठंडा और गर्म बिना गुनगुना के अनुभव में मत. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதா. परमेश्वर की सृष्टि का मूल कारण जो आमीन है वो वैसे कहता है. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியுள்ளவர் சொல்கிறார். वो विश्वास योग्य और सच्चा गवाह वो. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. आदि में परमेश्वर வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. वो परमेश्वर के साथ था. அவர் தேவனோடு இருந்தார். परमेश्वर पर था. எல்லாம் அவர் மூலமாக உண்டானது. सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुई. அந்த உண்டாக்கப்பட்டதை தாங்குகிறவராக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. जो उत्पन्न हुई है वो सारी वस्तुओं को टहरता है अपने वचन के द्वारा, वो ही हमारा यीशु मसीह. எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். इब्रानी पहला अध्याय पहला दूसरा वचन को. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் பகை பகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் पूर्व युग में परमेश्वर ने बाप दादों से थोड़ा थोड़ा करके और भांति भांति से भविष्यवक्ताओं के द्वारा बातें कर இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருமணம் பற்றினார். इन अंतिम दिनों में हमसे पुत्र के द्वारा बातें, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவழியாக நியமித்தார். जिसे उसने सारी वस्तुओं का वारिस ठहराया இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். और उसी के द्वारा उसी ने सारी सृष्टि की रचना की है. அந்த சுதந்திரவாளி தான் கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. वही वारिस अंतिम समय में हमारा प्रभु यीशु. இவரை கொண்டுதான் உலகத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. इसके द्वारा सारी दुनिया को बनाया, வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். वचन के द्वारा उत्पन्न किया. அந்த வார்த்தையை மாம்சமாகி वो वचन देवदानी होकर வேதம் சொல்கிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार पहला अध्याय எடுத்து வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் यूहन्ना पहला अध्याय 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. और वचन देवदानी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया और हमने उसको ऐसे महिमा देखी जैसे पिता के एकलौत की महिमा. வார்த்தை மாம்சமாகி वचन देवदानी होकर கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर அதான் हमारे ஆண்டவராக बीच में இயேசு கிறிஸ்து. वही हमारा प्रभु यीशु. தேவனை குறித்து சொல்லும்போது தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. और परमेश्वर के बारे में वचन कहता है परमेश्वर जलने वाले आग है. வேதம் சொல்கிறது. எபிரேயர் 13 கடைசி வசனம். और इब्रानी 13 आखिरी वचन में ऐसे लिखा है वो पसंद करने वाले आग है. தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். हमारा परमेश्वर पसंद करने वाले அந்த आग है. தேவன் மனுஷனுக்கு வெளிப்படும்படியாக उस परमेश्वर मनुष्य को प्रकट होने के लिए தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக परमेश्वर अपने वचन को प्रकट करके दिखाने के लिए தேவனையும் அவரே இந்த பூமியில அவருடைய சொந்த குமாரனை வார்த்தையை கொண்டு
மாம்சமாக பிறந்தார். उनकी एकलौता पुत्र को वचन के द्वारा देवदारी बनकर इस धरती நமக்குள்ளே में இயேசு வாசம் பண்ணினார். हमारे अंदर यीशु डेरा किया, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर அவருடைய மகிமையை கண்டோம். हम उसकी महिमा देखा, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. जैसी पिता की एकलौता की महिमा, அந்த மகிமைக்கு ஏற்றமான இருந்ததுதான் சுதந்திரவாளியாக இருக்கிறார். वो ही हमारा वारिस है। அதைத்தான் கடைசி காலங்களிலே நாம் இங்கே வெளிப்படுத்தியிருக்கார். எபிரேயர் 1:2 வாசிக்கிறோம். वो ये अंतिम समयों में हमें प्रभु प्रकट किया है। இந்த கடைசி நாட்களில் குமாரபுரமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். इस अंतिम दिन में हमसे पुत्र के द्वारा बातें की, இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். जिसे उसने सारी वस्तुओं को वारिस ठहराया और उसी के द्वारा उसने सारी सृष्टि की रचना की। இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் वह उसकी महिमा का प्रकाश அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து और उसकी तत्व की छाप है சர்வத்தின் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவராய் और सब वस्तुओं को अपने सामर्थ के वचन से தம்மை संभालता है। தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலதுவாசத்தில் உட்கார்ந்தார். वो पापों को धोकर उच्च स्थानों पर महिमा ही मनु के दाहिने जा बैठा है। இந்த வேத வசனத்தை கொண்டுதான் இந்த உலகம் தாங்கி நிற்கிறது. ये पवित्र वचन के द्वारा ये सारी वस्तुओं को वो संभालता है। வார்த்தையை கொண்டுதான் சிருஷ்டித்தார். वचन के द्वारा सृष्टि किया வார்த்தையை கொண்டே தாங்குகிறார். और अपने वचन के द्वारा संभालता है। தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நிற்க முடியாது. परमेश्वर का वचन बिना तू तेरे जिंदगी में नहीं खड़ा हो सकता। மனுஷனுடைய வார்த்தையிலே நிற்க முடியாது. मानव के वचन के द्वारा तू न टक सकता। நீ தேவனுடைய வார்த்தையில தான் நிற்க முடியும். तू परमेश्वर के वचन के द्वारा टकराएगा। ஆகவே நீ தேவனுடைய வார்த்தை இல்லாத ஜீவிக்காத. इसलिए परमेश्वर का वचन बिना जीवन मत। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. मानव न केवल रोटी से परंतु परमेश्वर के मुंह से वाक्य निकलने वाले खुदान। हर एक वचन के द्वारा जीवित रहेगा। இந்த நாட்களிலே इन दिनों இந்த में வார்த்தையினாலே உன்னை தாங்குவாராக. इस वचन के द्वारा तुझे संभालेगा। எல்லாம் சொல்லுவோம் ஆமென். सभी आमीन करेंगे। உன்னை அந்த எதற்காக இந்த பூமியிலே வந்தார் வார்த்தையை கொண்டு? वो क्यों वचन के द्वारा इस தம்மை धरती में தாமே आया? தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி वो अपने आप को जो पापों को धोकर हमें शुद्ध किया, உன்னை சுத்தப்படுத்துவதற்காக वो तुझे शुद्ध करने के लिए அவர் ஜீவித்து காண்பித்தார் வார்த்தையை கொண்டு. वो वचन के द्वारा जीवित करके அந்த दिखाया। பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே நமக்கு சிந்தி இருக்கிறார். पवित्र लहू इस இயேசு धरती में கிறிஸ்துவின் हमारे இரத்தம் बहाया। சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. यीशु मसीह की लहू सारे पापों से हमें உன்னை शुद्ध करता है। சுத்திகரித்து மீண்டும் இந்த வார்த்தையை தாங்குவராக நிறுத்துகிறது. अगर तुझे शुद्ध करते हुए दोबारा इस वचन के द्वारा तुझे संभालता है। ஆகவே உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது வாசத்தில் உட்கார்ந்தார். वो प्रधान परमेश्वर के महत्वपूर्ण दाहिने ओर जा அவர்தான் ஜெயித்தவர். वो ही विजय पाएगा। அவர்தான் ஆமென். அவருடைய பெயர் தான் ஆமென் என்பவர். काई नाम आमीन। மீட்பு வாசிக்கலாம். வெளிப்படுத்து 3:14 வாசிக்கலாம். प्रकाशित वाक्य 3:16। லெவோத் 14வது வசனம். லெவோத்தியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் लौदीकी की कलीसिया की दूत को यह लिख, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் जो आमीन और विश्वास के योग्य தேவனுடைய சிருஷ்டிக்கும் ஆதியாயிருக்கிற ஆமென் என்கிற சொல்றதா. और परमेश्वर की सृष्टि का मूल कारण है वो ये कहता है कि அவர்தான் ஆமென். वो ही आमीन। தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிறவருடைய பெயர் தான் ஆமென். जो परमेश्वर का सृष्टि का मूल कारण है उनका தேவனுடைய नाम आमीन। சிருஷ்டிக்கு ஆதிமானவர் அந்த மூலக்காரன் அந்த அவர்தான் தாங்கியவராக உலகத்தில் அவர்தான் பெயர் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की सृष्टि के मूल कारण है वो ही उनका नाम है आमीन। இந்த பூமியில ஜெயித்து உன்னதமான சிங்காசனத்தை वो உட்கார்ந்திருக்கிறார். इस धरती में विजय पाकर वो परमप्रधान के दाहिने ओर सिंहासन पर ஆமே बैठा। இயேசுவே வழி, यीशु ही मौत, இயேசுவே சத்தியம், यीशु की सत्य, இயேசுவே ஜீவன். यीशु की அவரை जीवन। எல்லாம் பிதாவிடத்தில் நீ ஒன்றும் சந்திக்க முடியாது. उसी के अलावा तो पिता के पास नहीं என்ன पहुंच எல்லாம் सकता। பிதாவிடத்திலே வரா. मेरे पास कोई पीछे அப்ப नहीं இயேசுடைய வழியிலே பிடித்துக் கொண்டு நீ ஆமென் என்று சொல்லு. इसलिए यीशु के मार्गों को पकड़कर तू आमीन कर। இயேசுவே சத்தியம், यीशु की सत्य, அந்த சத்தியத்தை நடந்து கொண்டு நீ ஆமென் சொல்லு. सत्य पर चलकर तू आमीन அந்த कर। ஜீவன் நடந்து கொண்டு ஆமென் சொல்லு. जीवन पर चलकर तू आमीन உனக்கு कर। எல்லாம் நடக்கிறது. तुझ पर सब कुछ पूरा होता है। இந்த வசனத்தை நீ வேதத்தை காண்கிறதுனால கேட்கிறதுனால நீ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस वचन को तू सुनता है, देखता है, इसलिए तू धन्य है। வேதம் அப்படித்தான் சொல்கிறது. மத்தேயு 13:15 சொல்கிறது, मत्ती 13:15 में कहता உன் है, கண்கள் காண்பினாலும் காதில் கேட்கிறாலும் நீங்க பாக்கியவான்கள். तेरे आंखों से तू सुनता
सुनता देखता है, तेरे कानों से सुनता है, इसलिए तू धन्य है। நீ துர்பாக்கியசாலி என்று சொல்லாய, इसलिए तू मत कहो मैं अधन्य है, நீ பாக்கியசாலி என்று சொல்லு. धन्य है। இன்றையிலிருந்து நீ சொல்லு, நான் பாக்கியசாலி. आज से तू कहो मैं धन्य है। உன் கூடாரங்களில் சொல்லு, तेरे तंबुओं में कहो வேத मैं धन्य வசனத்தை சொல்லி சொல்லி நீ பாக்கியசாலி. है। हर एक वचन को बोल बोल कर तू बोलो मैं धन्य है। ஆமென் என்று சொல்லு. आमीन कहो। வேத வசனத்தை நீ படிக்கும் போதெல்லாம் ஆமென் என்று சொல்லு. जब तू परमेश्वर वचन को पढ़ता तभी आमीन உன் कहो। இருதயத்திலே ஆமென் என்று அங்கீகரித்துக்கொள். तेरे ये हृदय में अंगीकार ग्रहण करो आमीन। பிசாசுடைய தந்திரங்கள் வெளியேறும். तभी शैतान की चतुर बात तेरे से दूर होगा। வேத வசனத்தை படிக்கும் போது ஆமென் என்று அங்கீகரித்து சொல்லு. जब तू वचन को पढ़ेगा तभी आमीन करके प्रकट करो। உன் சிந்தையிலே தேவ பிரசன்னம் கடந்து வரும். तभी तेरे विचार में परमेश्वर का வேத प्रसन्न வார்த்தை வசனத்தை கேட்கும் போது ஆமென் என்று சொல்லு. परमेश्वर वचन सुनते समय आमीन कहो। உனக்கு ஒரு பெரிய விடுதலை பிரச்சனை வருகிறது. तेरे अंदर एक छुटकारा की प्रसन्नता मिलता है, ஆமென் ஆமென் என்று சொல்லு. इसलिए आमीन। வேத வசனத்தை கேட்கும் போது ஆமென் என்று சொல்லு. जब परमेश्वर वचन सुनता आमीन வேத कहो। வசனத்தை படிக்கும் போது ஆமென் என்று சொல்லு. वचन पढ़ते समय आमीन कहो। மற்றும் அதாவது நீ தேவ செய்தியிலே நீ அப்படியாக ஆமென் என்று அனுபவித்துக் கொள்வாயாக. परमेश्वर के संदेश को वैसे आमीन करके तू अनुभव करो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके नाम की महिमा। இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், முடிவிலே ஆமென் என்று முடிக்கிறார். यीशु ने प्रार्थना करने के लिए सिखाया, अंत में आमीन करके खत्म किया। மத்தேயு சுவிசேஷம் मत्ती 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय எடுத்து வாசிங்க. 13வது வசனத்திலே இருக்கிறது. 13 वचन। எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நீங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்ய வல்லமை மகிமை என்னென்னைக்கு உம்முடையது, உம்முடையவைகளே ஆமென் என்பதே. और हमें परीक्षा में न आना, परंतु बुराई से बचा, क्योंकि राज्य और पराक्रम और महिमा सदा तेरी ही है आमीन। கடைசி வரைக்கும் அவர் முடிகிற வரைக்கும் ஆமென் என்று சொல்கிறார். ऐसे प्रार्थना के अंत में ஆகவே यीशु से आमीन। ஆகவே நாம் ஜெபத்தை முடிக்கும் போது ஆமென் என்று சொல்ல வேண்டும். इसलिए हम प्रार्थना खत्म करते समय आमीन कहना है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்திலே கேட்க வேண்டும். क्योंकि प्रभु यीशु मसीह के द्वारा हम पिता से मांगना है, ஆமென் என்று முடிக்க வேண்டும். आमीन करके अंत करना है। அல்லேலூயா. हालेलुया। Thank you. ஆமென் என்று முடிக்காம நீ ஆராதித்து ஆலயத்தை விட்டு நீ போனா உனக்கு ஆசீர்வாதம் போச்சு. अगर आमीन करके तू खत्म बिना तू कलीसिया छोड़ के जाएगा तो तेरा आशीष खत्म है। சில பேர் ஆமென் முடியறதுக்கு முன்னால போயிறான். कई लोग आमीन कहने से पहले चले जाता है। ஆராதனைக்கு பாதியா தான் வரான். आराधना भी अगला में आधा में आएगा, செய்தி கேட்கிறதுலயும் பாதியை கேட்டுட்டு பாதியை ஓடுறான். और संदेश सुनते समय भी आधा सुनता आधा चले தேவ जाता है। செய்தியை கேட்டு முடிஞ்ச உடனே மூடிடுவான் பையில. और जो संदेश सुनता तुरंत बाइबल को चिपका बंद कर देता है. बंद कर देता है। உடனே பைபிளை பேக்ல வச்சுட்டு ஓட तुरंत மாட்டான். बाइबल को अपने बैग में अंदर கடைசில लेके चले जाता है। अंत में प्रार्थना உனக்கு करके ஆசீர்வாதம் வந்து तुझे आशीष करके அந்த ஆசீர்வாதம் உனக்கு மேல தங்கணும். वो आशीष तुझ पर ठहरना நீ है। அந்த ஆசீர்வாதம் போட்டதுக்கு அப்புறம் ஆமென் என்று நீ எடுத்துக்கொள்ளணும். अगर तू आशीष करने के बाद तू ग्रहण करना है, ஆமென் என்று நீ எடுத்துக்கொள்ளணும். तो आमीन करके तेरे लिए उन वचन को ग्रहण करना है। மொபைல்ல நிறைய போன் இருக்குங்க. மொபைல்ல நிறைய நம்பர் இருக்கு. 5000 நம்பர் இருக்கு. अपने मोबाइल में कम से कम 5000 नंबर कांटेक्ट है। நம்பர் இருந்தா என்ன பிரயோஜனம்? वो नंबर है तो क्या लाभ है? என்ன பிரயோஜனம்? क्या लाभ है? இங்க நம்பர் நிறைய இருக்கிறது. नंबर तो बहुत है, தண்ணி வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்பர் இருக்குது. और वाटर पानी का वो नंबर सेक्शन का नंबर है, இன்னும் என்ன எலக்ட்ரிக்கல் பிஎஸ்டி குள்ள நம்பர் இருக்குது. लाइट बिल का बीएमसी का नंबर உன் है। குறைகளுக்கு உடனே நீ போன் பண்ணணும். तुरंत तो क्या करना, जो तेरा जरूरत है फोन करना है। அதாவது இருக்கிறது வெறுமையாக, அதாவது ஆப்ஷன், அதாவது உன்னுடைய இதுல போன்ல இருந்து என்ன பிரயோஜனம்? अगर जो इतना नंबर फोन में रख के क्या लाभ है? அதை நீ எடுத்து உபயோகப்படுத்தணும். तो वो नंबर को फोन करना है, जरूरत होगा। இங்க கவனிக்கணும். सुनिए, அப்ப நீ ஆமென் என்று சொல்லு. आमीन कहो। கடைசில நீ முடிக்கும் போது अंत में कलीसिया मंडली खत्म அதை करते நீ समय எடுத்துக்கொள்ள வேண்டும். तो तेरे लिए वो वचन पूरा ஆமென் करना என்று சொந்தரித்துக்கோ. आमीन करके स्वतंत्र करो। முடித்ததை எடுத்துக்கொள்ளணும். तो खत्म होते समय तो तेरे लिए எந்த ஒரு वचन ஜெப கூட்டத்தை நீ ஆமென் என்று ஜெப விண்ணப்பத்துக்கு சொல்லணும். अगर किसी भी मंडली में प्रार्थना करते समय तो विनती के लिए आमीन आमीन कहना। ஒருத்தர் ஜெபம் பண்ணா நீ ஆமென் சொல்லணும். अगर एक जन प्रार्थना करेगा तो तू आमीन आमीन कहना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपके नाम की அவன் महिमा, விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கிறோம். तभी हम विनती को प्रभु पर पहुंचाता है। அப்ப ஆமென் சொல்லி ஆமென் சொல்லாம நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு அர்த்தம். अगर हम आमीन नहीं कहेगा तो हम उस वचन को ग्रहण नहीं करता। ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? आमीन का अर्थ क्या? ட்ரூலி, सच्चा, வெரிலி. बहुत। அல்லேலூயா. हालेलुया। ட்ரூலி, வெரிலி,
நிச்சயித்துக் கொள்கிறாய் நீ. मतलब निश्चय होता, सचमुच ஒரு நிச்சயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். निश्चय से सचमुच हम ये प्राप्त करेगा. இயேசு மத்தேயு சுவிசேஷ கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல ஆமென் சொல்லி முடிக்கிறார். ஹிந்தில நல்ல இல்ல கிடையாது, எல்லா பைபிள்ல இருக்கு, அதுல ஹிந்தில கிடையாது. हिंदी में नहीं है, परंतु मत्ती आखिरी अध्याय आखिरी वचन में यीशु मसीह आमीन करके நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவிற்கு சகல நாட்களையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஆமென். और बड़ी सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूं. आमीन. உலகத்தின் முடிவரையும் சகல நாட்களையும் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுவோம் ஆமென். ये संसार के अंत तक वो हमारे संग है, हम कहेंगे आमीन. நாம் ஆமென் என்று சொல்ல வேண்டும். आमीन. ட்ரூலி, அதாவது வெரிலி ட்ரூலி, அது உண்மை. वो सचमुच है. உண்மையில் உண்மை என்று சொல்ல நீ. वो सचमुच है. இங்கே வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். प्रकाशित वाक्य पहला 18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். मरितेन पहला वचन पढ़ो हिंदी में, पहला अध्याय 18 वचन. मैं मर गया था, अब तक मैं युगानुयुग जीवित हूँ, और मृत्यु और अधोलोक की कुंजियां मेरे ही पास है. आमन करके नहीं लिया? अरे इस पे भी नहीं, इंग्लिश में है, सारी बाइबल में है. हालेलुया. मरितेन ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். मैं मर गया था और अब तक मैं युगानुयुग. हम लोग आमन डाल के पढ़ो भाई. आमेन. आमीन. நான் மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். அதாவது இங்கே ஆமென் என்கிற வார்த்தை, அதாவது ட்ரூலி, ये आमीन का सचमुच, सच्चाई, हाँ, सचमुच, हाँ, वो அதை உறுதிப்படுத்துகிறது. वो स्थिर करता. நீ அனலும் இல்லாம குளிர் இல்லாம இருக்காத. अगर तो ठंडा या गर्म बिना मत रहो. பேரளவுக்கு வேத வசனத்தை கேட்கிறதும் வாசிக்கிறதுமா இருக்காத. गुनगुना से वचन सुनता है, पढ़ता है. என்டர்டெயின்மென்ட்க்கு கையில மொபைலை வச்சு ஸ்லைட் பண்ணிட்டு இருந்தது போதும். अगर जो एंजॉयमेंट के लिए हाथ में मोबाइल रखे कुछ லாக்டவுன்ல இருந்து வேத வசனத்தை நீ கேட்கிறாயா? ஆம் ஆமென் என்று சொல்லிக் கொண்டு கேட்கப்பட்டது. लॉकडाउन के समय में तो वचन को सुनता क्या, आम और आमीन करके प्रकट करो. சபையிலே நீ ஆம் ஆமென் சொல்லாதவன் எங்க போய் ஆமென் என்று நீ எங்க உன் வீட்ல நீ சொல்ற? मंडली में तो आम और आमीन नहीं कहेगा, तो घर पे बैठ के कैसे कहेगा? நீ ஆத்மா ஆமென் என்று சொல்லணும். तेरा ये प्राण आमीन करना. ஆமென் ஆண்டவரே, आमीन प्रभु, நீ சொல்ல வேண்டும். वैसे तो कहना है. ஹalleluya. हालेलुया. தேவ பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும். परमेश्वर की प्रसन्नता को तभी तो अनुभव कर सकते. அப்போஸ்தலனே பவுலுடைய லெட்டர்ஸ்ல அதிகமா ஆமென்ங்கற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. आमीन. प्रेरित पौलुस के सारी पत्री में अधिकारिक आमीन करके लिखा. ரோமர்கள் நிருபத்துல இருந்து அவருடைய ஒவ்வொரு அதிகாரங்களையும் நீங்க வாசித்தா ஒவ்வொரு நிருபங்களையும் ஆமென்ங்கற வார்த்தை இருக்குது. पौलुस के रोमियो की पत्री से लेकर हर एक पत्रिया में हम देखेगा तो आमीन आमीन करके அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. अधिक से वो उपयोग किया है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा. அப்ப நீ அதை நிச்சயித்துக் கொள்கிறாய். वो हम क्या करता है, निश्चय करता. வாக்குத்தத்தத்தை நீ நிச்சயித்துக் கொள்கிறாய். प्रतिज्ञा को तू प्राप्त करता है. எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசித்தோம், इब्रानी की पत्री में அங்கே அல்லாஹ்வும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். आओ हम अपनी आशा को अंगीकार करने में दृढ़ता से तामे रहे. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறார். क्योंकि जो प्रतिज्ञा की है वो सच्चा है. நீ அறிக்கையிட்டு तो अंगीकार करते அசைவில்லாமல் உறுதியாக இருக்கிறது ஆமென் சொல்லு. स्थिर से तामे रखने के लिए आमीन कहो. அப்படிதான் தேவனுடைய தாசர்கள் சொல்லியிருக்காங்க. परमेश्वर के दासों वैसे कहलाता. அப்படி நீ ஆமென் என்று சொல்லு. वैसे तू कहो. ஹalleluya. हालेलुया. அப்ப நீ ஏதோ படிச்சிட்டு நீ வெறும் கதையை படிச்சிட்டு இருக்கல. अगर जो तू पढ़ रहा है ये कहानी नहीं है. நீ ஏதோ வம்ச வரலாறு படிச்சிட்டு இருக்கல. तेरे वंश के इतिहास को पढ़ते क्या? நீ वंश வரலாறு படிச்சிட்டு இருக்கியா? के वंश के वंशावली के लिए हम पढ़ रहा क्या? वंशावली के लिए पढ़ रहा है क्या? அதாவது நீ ஏதோ ஒரு கதையை படிச்சிட்டு இருக்கியா? वैसे कुछ वंशावली को पढ़ रहा है ஏய் क्या? நீ வந்து கதையை படிச்சிட்டு இருக்கல. तू वंशावली को नहीं पढ़ रहा. वंशावलिகளை படிச்சிட்டு இருக்கல. वंशावली को पढ़ रहा. कहानी के लिए नहीं पढ़ रहा है. आमीन. தேவனுடைய வசனம் ஆம் ஆமென் என்று இருக்கிறது. परमेश्वर का इस वचन आम और आमीन करके लिखा. ஹalleluya. हालेलुया. உன்னுடைய அதுக்கு அப்ப நீ படிக்கும்போது அந்த ஆம் உன்னுடைய இருதயத்தில் இருந்து சொல்லணும்,
ஆம் ஆமென் என்று சொல்ல வேண்டும். तू अभी तेरे मन से कहो हाँ और आमीन. அப்போதுதான் நீ அந்த பாவ குற்ற உணர்வோட நீ உணர்வ. तभी तू तेरे सारे पापों के तू कबूल करेगा. தேவையில்லாதெல்லாம் களையும். अब जो तेरा जरूरत नहीं है वो सारे मूल चूक को तू समझ पाकर उतार डालेगा. அப்போதான் நீ எல்லாத்தையும் களையப்படுவாய். तभी तू सारी बातों को उतार डालेगा. எபிரேயர் நிருபம் इब्रानी எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे. எபிரேயர் इब्रानियों தேவனுடைய வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் इब्रानियों 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 12வது வசனம். 12 वचन. தேவனுடைய வார்த்தையானது परमेश्वर का वचन ஜீவனும் जीवित வல்லமையும் प्रबल வல்லமை உள்ளதாயும் प्रबल இருதயம் இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காதையும் और हर एक दोधारी तलवार से भी बहुत चौड़ा है. ஆத்மாவையும் और प्राण ஆவியையும் और आत्मा को கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனை வரையறுக்கிறதாக இருக்கிறது. अब काट काट और गूदे गूदे को अलग करके आर पार चेता है और मन की भावनाओं और विचारों को நீ जानता है. அதை படிக்கும் போது ஸ்தோத்திரத்தோட ஆமென் என்று சொல்லும் போது ये तू जो वचन पढ़ते समय स्तुति के साथ आमीन कहेगा तभी. அதாவது நீ கட்டுக்கதையா படிக்கிறவன் ஆமன் சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு கதை புத்தகம் மாதிரி படிக்கிறவன் ஆமன் சொல்ல மாட்டான். உனக்கு என்று நீ எடுத்துக்கொண்டால் ஆமன் என்கிற வார்த்தை வரும் கண்டிப்பா. अगर जो कुछ किताब को पढ़ने के अनुसार पढ़ेगा तो वो लोग आमीन नहीं कहेंगे. तू ये सारा वचन मेरे लिए करके तू ग्रहण करेगा तो तेरे मुंह से आमीन करेगा. हमारा सामुएल मसीह हमारा इसके दीवार पर आप मुंडी रखकर आराम से पढ़ता है. நம்ம சகோதரர் சாமுவேல் அழகா சுவர்ல தலைய வச்சு ஆராம படிச்சிட்டு இருப்பான் அமைதியா. हालेलुया कर. हालेलुया. पढ़ने का समय ग्रहण करो. வச்சன் படுத்த समय வச்சனத்தை படிக்கும் போது அது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிற இருபுற கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கான ஆத்மாவை ஆவியையும் கடுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவாக்குகிறதாக இருக்கிறது. परमेश्वर का वचन जीवित है और प्रबल है और हर एक दोधारी तलवार से भी बहुत चौका है. சில பேருக்கு அந்த வசனம் ஒண்ணுமே வேல்யூவேஷன் இல்ல. और कई लोग को ये वचन के बारे में कुछ समझ नहीं. நீ அங்கீகரித்து ட்ரூலி வெரி என்று ஒத்துக்கொண்டு படி. तो ग्रहण करते हुए सचमुच सचमुच இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையெல்லாம் வரையறுக்கும். वो क्या करता है तेरे ये विचारों को भी वो जांचता है. அப்படி கற்றுக்கொண்டதுதான் நாங்க எங்களுக்குலாம் ரெவலேஷன். हम लोग भी वैसे ये वचन पढ़ के हमें प्रभु प्रकटीकरण देता है. எங்களுக்கு ரெவலேஷன் கொடுக்கும். वैसे हमारा प्रकटीकरण मिलता प्रभु. இருதயத்தையும் நினைவையும் யோசனையும் வரையறுக்க வைக்கிறது. वो मन की भावनाओं और विचारों को வேதவசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. परमेश्वर की वचन जीवित है प्रबल है. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். ये पवित्र आत्मा तुझे जीवन को देता है. இதுதான் உங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கிறது. ये वैसे ही मुझे அவன் நீ ஆமென் என்கிற அதை அங்கீகரித்து ஆமென் என்று சொல்லு. वचन पढ़ता है ग्रहण करके आमीन நிச்சயித்துக் கொண்டு तो सचमुच होकर இங்கே ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது अब्राहम के बारे में அவன் நிச்சயித்துக் கொண்டு விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டது. अब्राहम भी वैसे ग्रहण करते हुए अपने विश्वास में सामर्थ्य हुआ. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். 20-21 வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 4:20-21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் और न विश्वासी होकर परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह किया. தேவன் வாக்குத்தத்த மனிதனை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். पर विश्वास में दृढ़ होकर परमेश्वर की महिमा की और निश्चय जाना कि जिस बात की उसने प्रतिज्ञा की वह उसे पूरा करने की सामर्थ्य है. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर प्रतिज्ञा दिया. அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். वो पूरा करने के लिए सामर्थ्य முழு நிச்சயமாய் நம்பி और निश्चय जाना है. தேவனை மகிமைப்படுத்தி परमेश्वर को நீ महिमा. விசுவாசத்தில் வல்லவனான. तू भी विश्वास में सामर्थ हो जा. இங்க பாருங்க ஆமென்ங்கற வார்த்தை ஸ்தோத்திரம் ஆமென்ங்கற வார்த்தை உடக்குல இருக்கும். ये स्तोत्र धन्यवाद और आमीन का शब्द तेरे अंदर रखना. அத இங்க கவனிக்க வேண்டும். सुनिए மகிமைப்படுத்துதல் ரெண்டு ரொம்ப முக்கியம். और जो
महिमा करता है उस पर दो बात मुख्य है। ஆண்டவருக்கு நன்றி தேங்க்ஸ் கிவிங் மகிமைப்படுத்துறது வசனத்தை இப்படிலாம் நீ செய்திருக்கிற ஆண்டவரை ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். जो परमेश्वर को हम धन्यवाद करता है तभी ये प्रभुत्व ऐसे ஆமென் நீ ஆமென் என்று அங்கீகரிக்கணும். तो आमीन करके ग्रहण करना, அப்படிதான் நீ விசுவாசத்துல வல்லவனா மாற. तब तो विश्वास में सामर्थ्य हो जाएगा। அதாவது நாங்க விசுவாசத்துக்கு நாங்க அதிகாரி கிடையாது. तुम्हारा विश्वास का मैं अधिकारी, உன்னுடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது. तेरा विश्वास को मैं अधिकारी, உன் சந்தோஷத்துக்கு சகாயரா இருக்கிறேன். अगर तेरे अनंत भाग के लिए मैं ஓ सहाय, விசுவாசத்திலே நீ நிலைநிற்க வேண்டும். तू अपने विश्वास में तू खड़ा होना है। 2 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 1:24 में ஒரு விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலைநிற்கிறீர்களே. ये नहीं कि हम विश्वास के विषय में तुम पर प्रभुता जताता चाहते हैं, परंतु तुम्हारे आनंद में सहायक है, क्योंकि तुम विश्वास की से स्थिर रहते நீ हो। விசுவாசத்துல நிலைநிற்கன்னு சொன்னா अगर तू विश्वास में स्थिर रहने के लिए நீ தேவனை நீ சரியானபடி விசுவாசத்துல ஒரு நிச்சயித்து கொண்டு நீ தேவனை மகிமைப்படுத்தி நீ வல்லவனாக வேண்டும். तो परमेश्वर को निश्चय जानकर अपना ये विश्वास में स्थिर हो जा, सामर्थ्य बन जा। நீ கவனிக்க வேண்டும். அங்கே ரோமர்கள் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிக்கலாம். रोमियो 4:22 ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. इस कारण ये उसके लिए धार्मिकता गिन गया और ये वचन विश्वास उसके लिए धार्मिकता गिना गया, न केवल उसी के लिए लिखा गया, हमारे लिए भी लिखा है। நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். अर्थात हमारे लिए जो उस पर विश्वास करते हैं, जिसने हमारे प्रभु यीशु को मरे हुए में से जिलाया, மரித்தோரிலிருந்து உயிர் எழுப்பினாரே, मरे हुए में से वो அதை जिलाया, விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். उन बातों को विश्वास करते हमें भी वैसे होता है। இங்க கவனிங்க, எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்காது. अगर जो प्रतिज्ञा है वो सब पर नाटा करता है, எல்லாருக்கும் பலிக்காது. सभी को नाटा करता है। வாக்கு பண்ணப்பட்டவருக்கு தான் பலிக்கும். जो वादा पाया उनका वो वादा पूरा होता, எல்லாருக்கும் அல்ல. सभी को पूरा नहीं होता। இங்க வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है ரோமர்கள் 9ஆம் அதிகாரம் रोमियो 9वां अध्याय 7வது வசனத்திலே வாசிக்கலாம். 7वां वचन 6வது வசனத்திலிருந்து 9:6. रोमियो 9:6 வேத வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. परंतु ये नहीं कि परमेश्वर का वचन टल गया, இன்னும் கூட इसलिए कि 5வது வசனம் 5वां वचन से लेकर பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமென். उनके भी उनकी ही है और मसीह भी शरीर के भाव से उन्हीं में से हुआ, सबके ऊपर परम परमेश्वर युगानुयुग धन्य हो। आमीन ஆமென். आमीन। பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமென். उनके भी उनकी है और मसीह भी शरीर के भाव से उन्हीं में से हुआ, सबके ऊपर परम परमेश्वर युगानुयुग धन्य हो। आमीन அல்லேலூயா. हालेलुया। அதாவது வாக்கு பண்ணப்பட்டபடி, வாக்கு தத்தத்தின்படி அந்த சந்ததியில தான் யார் பிறந்தா? இயேசு பிறந்தார். प्रतिज्ञा के अनुसार उसी संतान पर यीशु मसीह का जन्म हुआ। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, लिखा है, வேத வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. परंतु हम न कहना कि परमेश्वर का वचन टल गया, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. इसलिए कि जो इस्राएल के वंश है वे सब इस्राएली नहीं, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. और न अब्राहम की वंश होने के कारण सब उसकी संतान ठहरे, परंतु ईसाक की से तेरा वंश तक உலகத்துல எல்லாருமே இங்க கவனிங்க, பொதுவானது தேவன் பொதுவாக எல்லாத்தையுமே சிருஷ்டிக்காரு, எல்லா மனுஷனையும் மேலே அன்பா இருக்கிறார். अगर सब परमेश्वर ने सारी दुनिया के मानव को सृष्टि किया, सब पर प्रभु प्रेम तो करता है। ஆனா இங்க கவனிக்க வேண்டும், तो सुनिए, வாக்குத்தத்தத்துக்கு பிறந்த பிள்ளையாக இருக்கணும். अगर जो हम वादा के लिए हमारा जन्म, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் न अब्राहम के वंश होने के कारण सब उसकी संतान ठहरे, பேர் கிறிஸ்தவனா இருப்பான், அவங்க எல்லாம் பேர்ல அளவுல கிறிஸ்தவன், அவ்வளவுதான். मतलब जो नामधारी मसीहा है वो नामधारी भी मसीहा बस, அவன் மறுபடியும் அவன் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி கிடையாது. वो फिर से जो प्रतिज्ञा
प्रतिज्ञा के अनुसार वो வேதம் स्वतंत्र சொல்லுது नहीं। ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. अब नए अब्राहम के वंश होने के कारण सब उसके संतान टकरे। ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று சொல்லி இருக்கிறது. इसहाक ही से तेरे वंश का कहलाएगा। எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. सब अब्राहम का संतान। எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்கு உரிமை கிடையாது. सभी को प्रतिज्ञा नहीं है। யார் அவருடைய பிள்ளைகள்? कौन उनका संतान है? ஹல்லேலூயா. हालेलुया। யார் அவருடைய பிள்ளைகள்? कौन उनका संतान? மறுபடி பிறந்தவர்கள். जो नए सिरे से जन्मा हुई அவர்கள் அவருடைய மூல ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். वो लोग सचमुच डूबकर बपतिस्मा लेना चाहिए। அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். उसी प्रकार के लोग के परमेश्वर का संतान है। ஞானஸ்நானத்தினாலே बपतिस्मा के द्वारा அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்கள். उसी के द्वारा हम जिलाए गए हैं। அவருடைய பிள்ளைகளாக வேதம் சொல்லுகிறது. इसलिए हम उनके संतान हैं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम की महिमा। அப்போ அவருடைய செயலின்படியே எடுத்து வாசிக்க கொலோசியர் 2:12 வாசிக்கலாம். कुलुसियों दूसरा पारा। ஞானஸ்நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலே விசுவாசத்தினாலே அவரோடு எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். और उसी के साथ बपतिस्मा में गाड़े गए और उसी ने परमेश्वर की सामर्थ पर विश्वास करके जिसने उसकी मरे हुए में से जिलाया उसके साथ जी भी उठे। நீங்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். तुम ही उनका संतान है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम को महिमा। இன்னொரு வசனம் சொல்லுது ஞானஸ்நானத்தினாலே அவருடைய புத்திரராக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और एक वचन कहता है हम बपतिस्मा के द्वारा प्रभु की संतान ठहरा गए। அதே இதுல தான் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? ஞானஸ்நானத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. हालेलुया। இருக்கட்டும், இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए। அப்போ மறுஜென்ம திருமுழுக்கு எடுக்க வேண்டும். हम बपतिस्मा लेना है डूबकर। இங்கே கவனி, மறுபடி பிறக்கணும். अब तुम्हारा जन्म होना। பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகளாக்கப்படணும். तुम उनका संतान होनी। எல்லாரும் இல்ல, இயேசு सभी उनका संतान नहीं। என் பாவத்துக்காக மரித்தார். यीशु मेरे पाप के लिए எனக்காக मरा। அடக்கம் செய்யப்பட்டார். मेरे लिए गाड़ा गया। மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். मेरे लिए पुनरुत्थान हुआ। இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். यीशु को खुदा स्वीकार करना। நீ மறுபடி பிறந்திருக்கிறாயா? तुम्हारा जन्म हुआ। தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தாய். पहले जो मां के कोख से जन्म हुआ। தேவனுடைய வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காயா? परमेश्वर के वचन के द्वारा तू फिर से जन्म हुआ। தேவனுடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காயா? परमेश्वर के आत्मा से जन्म हुआ क्या? அப்போது நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டாய். तभी तू परमेश्वर का ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. सब अब्राहम के संतान नहीं है। ஆபிரகாமுக்கு வேலைக்காரியான அவளுக்கு பிறந்தது யாரு? इसमें ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல். अगर जो अब्राहम के वो अजीरा के द्वारा हुआ है वो इस्माइल। இன்னும் மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. और तीन अकेलियां थी। கேத்தூரா केतुरा थी। எல்லாம் இருந்தாங்க. सब कुछ थी। எல்லாரும் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். और ये लोग के द्वारा जो जो उत्पन्न हुआ ये सभी अब्राहम का संतान नहीं है, वारिस नहीं है। அதான் இங்க சொல்றது 7வது வசனத்துல वो ये 7वां 9:7 ரோமர் 9:7ல रोमियो 9 அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகளவே ஈசாக்கிடத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. और नए अब्राहम के वंश होने के कारण सब उसको संतान ठहरे, परंतु लिखा है इसहाक की तेरा वंश तक। அது எப்படி எனில் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. अर्थात शरीर की संतान परमेश्वर की संतान नहीं। அப்ப தேவனுக்கு மாம்சத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க, உலக பிள்ளைகள். अगर परमेश्वर के लिए ये दुनिया में भी शारीरिक रीति से भी संतान है। எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. मुझे भी बहुत पहचान लोग है। ஆனா परंतु தேவனுடைய வாக்குத்தத்தப்படி பிறந்தவர்களுக்கு தான் நான் ஆலோசனை சொல்ல முடியும், கடிந்து கொள்ள முடியும். जो कोई परमेश्वर की प्रतिज्ञा के अनुसार नए जन्म पाए उन लोगों के लिए मैं युक्ति दे सकता है, डांट सकता है। மாம்சத்தின் பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. जो शारीरिक संतान परमेश्वर के संतान नहीं। இயேசுநாதருடைய அற்புதம் பெற்றவங்க எல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு பிறந்த பிள்ளை நினைச்சிட கூடாது. अगर जो जो यीशु मसीह से चमत्कार पाए वो सभी प्रतिज्ञा का उससे जन्मा हुआ संतान नहीं। கிறிஸ்தவர்களுடைய பேர்ல இருக்கிறவங்களா வாக்குத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிட கூடாது. अगर जो मसीहा के नाम पर रहता है वो सभी प्रतिज्ञा से होने वाला संतान नहीं। மறுபடி பிறந்திருக்கிற அனுபவம் உண்டு. नए जन्म के अनुभव है। நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். हमारा वादा प्रतिज्ञा अनंत जीवन। இயேசு எப்படி சொல்கிறார்? நித்திய ஜீவனுக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. अनंत जीवन के लिए एक झुंड है। ரோமர் 6:22-23 வாசிக்கலாம். रोमियो 8:22-23। இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு
அடிமையானதினால் பரிசுத்தமாக்கலும்படி கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். परंतु अब पाप से स्वतंत्र होकर और परमेश्वर के दास बनकर तुमको फल मिला जिससे पवित्र प्राप्त होती है और उसका अंत अनंत जीवन है. அப்ப நமக்கு கிடைக்கிறது பலன் என்ன? முடிவு நித்திய ஜீவன். हमारा प्रतिफल क्या है? अंत में आनंद जीवन. பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का मजदूरी तो मृत्यु है. தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். परंतु परमेश्वर का वरदान हमारे प्रभु यीशु मसीह से आनंद जीवन. நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? हमारा प्रतिज्ञा क्या है? நித்திய ஜீவன். आनंद जीवन. 1 யோவான் 2:25 சொல்றது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் நித்திய ஜீவனை தேவைன்றது. पहला यूहन्ना 2:25 में लिखा है जो हमारे लिए वो आनंद जीवन देने वाला. அப்ப வாக்குத்தத்தத்துக்கு பிறந்ததுதான் நித்திய ஜீவனுக்காக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நித்திய ஜீவனுக்காக ஓடக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது. अगर जो प्रतिज्ञा के अनुसार जन्मा हुआ और आनंद जीवन के लिए एक प्रकार का झुंड दौड़ता है वो ही परमेश्वर का संतान. அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமன்னு பலிக்கும். वो सारे परमेश्वर का संतान के लिए जो दिए हुए ये प्रतिज्ञा पूरा. அதைத்தான் விளக்கமா ரோமர்கள் 9:8ல சொல்றாரு. रोमियो 9:8 में அது எப்படி எனில் மாம்சத்துடைய பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. शरीर की संतान परमेश्वर அற்புதம் பெற்றிருக்காங்க. अभी जो यीशु ने बहुत चमत्कार पाए கிறிஸ்தவ சபையில போய் சேர்றாங்க. मेसिया के कलीसिया पर பலவிதமான சபைகள் இருக்கிறது. कई प्रकार के कलीसिया பலவிதமான பாரம்பரியமாக வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். कई परंपराओं के अनुसार जीवन बिताने वाले பல டினோமினேஷன் இருக்கிறது. कई डिनोमिनेशन है. மறுபடி பிறந்திருக்கிறான். நித்திய ஜீவனுக்காக அவனை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இயேசுவோடு கூட அந்த மறுபடி பிறந்து அனுபவத்தில் இருக்கிறானா. अनंत जीवन के लिए जो प्रतिज्ञा है उसी यीशु मसीह के द्वारा वो दोबारा जन्म पाया. क्या அத வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்னப்படுகிறார்கள். परंतु प्रतिज्ञा की संतान वंश गिने जाते हैं. வாக்குத்தத்தின்படி பிறக்க வேண்டும். प्रतिज्ञा के अनुसार संतान होना. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள हम यीशु मसीह பாவ மன்னிப்பை பெற்று पाप का क्षमा पाकर உன்னதத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை वो परम स्थल पर जो सिंहासन पे विराजमान करता அவரை மாத்திரம் விசுவாசித்து केवल उन पर हम विश्वास करते हैं. பரிசுத்த உடன்படிக்கையாக நம்ம நீதியை ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு जो प्रभु का धार्मिकता वो पवित्र वाचा बांधकर बपतिस्मा लेना है. அவரோடு நாம் ஐக்கியப்படும்போது उसी के साथ अब संगी होने में உங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். तुम्हारे लिए ये प्रतिज्ञा. நித்திய ஜீவனுக்காக ஓடுதான் அவருடைய நோக்கம். अगर तो अनंत जीवन के लिए दौड़ना है அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களும் ஆமண்டும் இருக்கிறது. उस सभी के लिए ये प्रतिज्ञा हां और आमीन करके लिखा है. இந்த சத்தியத்தை அறிந்த अब्राहम ये सत्य को निश्चय जानकर அவனுடைய மறுமணியாட்டிக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் அவன் வீட்டுல இருந்து கிஃப்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டான். वो जो किलिया से हुआ था वो सारी पुत्र को कुछ पक्षी देकर भेज दिया. ये ஈசாக்கிலிருந்து தான் சந்ததி விளங்கும் என்று क्योंकि தெரியும். इसहाक के द्वारा संतान उत्पन्न होगा. ஈசாக்கிலிருந்து தான் சந்ததி விளங்கும். इसहाक के द्वारा संतान उत्पन्न होगा. முதலாவது அங்க 21 ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலை தன் வீட்டிலிருந்து பிரித்துட்டான். पहले उत्पत्ति 21ஆம் அதிகாரம் 21 अध्याय में इस्माएल को अपने घर से अलग कर दिया. அங்க வாசி பரியாசம் பண்ணுவாங்க. 21ஆம் அதிகாரம் उत्पत्ति 21:12 उत्पत्ति 21:12 ஈசாக்கிலிருந்து தான் சந்ததி விளங்கும் என்று சொல்கிறார் தேவன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனம். उत्पत्ति 21:10 ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். इस कारण उसने अब्राहम से कहा इस दासी को पुत्र सहित निकाल दे. இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு கூட சுதந்திரமாய் இருப்பதில்லை என்றார். क्योंकि इस दासी का पुत्र मेरे पुत्र इसहाक के साथ बाकी नहीं होगा. சாரா சத்தியத்தை தான் பேசினா. सारे वो सत्य के बोल रही थी. ஆனா இவருக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கு. परंतु अब्राहम के ये बात शोक पड़ा. மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாம் மிகவும் துக்கமா இருக்கு. ये बात अब्राहम को अपने पुत्र के कारण बहुत बुरी लगी. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையை உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கிலிருந்து உன் சந்ததி விளங்கும். परंतु परमेश्वर ने अब्राहम से कहा उस लड़के और अपनी दासी के कारण तुझे बुरा न लगे. जो बात सारा तुझे कहे उसे मान. அதைத்தான் கலாத்தியர்கள் எழுதுறாரு. ये गलातियों அதை புறம்பே தள்ளு என்று சொல்கிறார். वो अलग कर दो. கலாத்தியர்கள் நிருபம் गलातियों எடுத்து வாசிக்கலாம். निकल कर पढ़े 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 28
8வது வசனம். 28वां वचन। சகோதரி, நாம் ஈசாக்கு போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். हे भाइयों, हम इसहाक के समान प्रतिज्ञा की। ஆகிய மாம்சத்திற்கு பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனே அப்பொழுது துன்பப்படுத்தும் போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. और जैसे उस समय शरीर के अनुसार जन्मा हुआ, आत्मा के अनुसार जन्म हुए को सताया था। ஆவிக்குரியவன் பேசுறத தப்பு கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவன் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கவளா தான் இருப்பான். जो आत्मिक दास ने जो जो वचन देता है उस पर दोष लगा के आज तक सताता है। மாம்சத்திற்கு பிறந்தவன் ஆவியின் பிறந்தவனை அன்றைக்கு ஈசாக்க பரியாசம் பண்ணது போல இன்னைக்கும் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். துன்பப்படுத்தி இருக்க ஒரு கூட்டம் இருக்குதாங்க. जैसे उसी ने इसहाक को टट्टा उड़ाया था, वैसा आज भी एक प्रकार का झुंड है, हमें टट्टा उड़ाता है, हम पर दोष लगाता அதை है। குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானின் மகன் சுயாதீனமுள்ள குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவனையும் அவருடைய மகனை புறமே தள்ளு என்று சொல்கிறது. परंतु पवित्र शास्त्र क्या कहता है? दासी और उसके पुत्र को निकाल दे, क्योंकि दासी का पुत्र स्वतंत्र स्त्री के पुत्र के साथ। சகோதரி, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனமுள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். इसलिए हे भाइयों, हम दासी के नहीं परंतु स्वतंत्र स्त्री का संतान है। நாம் சுதந்திரவாளி. நம் ஆண்டவர் முதற் பேரான சுதந்திரவாளி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. जो पहले पल हमारा प्रभु यीशु मसीह है, वो स्वतंत्र है। அந்த சுயாதீனமுள்ள உள்ள அந்த மனவாட்டிக்கே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். वो स्वाधीन दुल्हन के लिए हम बच्चे। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அப்போ உலகமும் உலகத்துல பிறந்த இச்சையும் और संसार का அடிமைத்தனமான வீடு, ये संसार गुलामी உலகம் का घर, அடிமைத்தனத்து வீடு, ये संसार गुलामी का घर, அதனுடைய பிள்ளை और उनका அதுல संसार இச்சையில பிறந்தது. वो अभिलाषा இத से ரெண்டு हुआ। நீ புறமே தள்ளாவிட்டா दोनों को तो अलग नहीं करेगा, உனக்குல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். तेरे अंदर समस्या आएगा। உலகமும் உலகத்தின் இச்சை நீ புறமே தள்ளு. अगर इस दुनिया के लालसा अभिलाषा को तुझसे अलग कर, அது நிலைநிற்க முடியாது. वो न टक सकता कभी। 1 யோவானுக்கு எழுதின நிருபம் சொல்கிறது. पहला यूहन्ना की पत्री, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் पहला यूहन्ना दूसरा अध्याय 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17 वचन, 15வது வசனம். पहला உலகத்திலும் உலகத்துள்ள அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பில்லை. पहला यूहन्ना दूसरा 15, तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं के प्रेम रखो, यदि कोई संसार से प्रेम रखता तो उसमें पिता का प्रेम नहीं है। 17வது வசனம். உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்னைக்கு நிலைத்திருப்பான். और 17 वचन, संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं, पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वो உலகம் सदा बने रहेगा। அடிமைத்தனத்தின் வீட்டை, इस दुनिया गुलामी का घर है, அடிமை பெண்ண அவளையும் ஆகாரையும் இஸ்மவேலையும் புறமே தள்ளு என்று சொன்னார். इसलिए वो दासी अजीरा उनके लड़का इस्माइल को अलग कर दो। வேதம் என்ன சொல்கிறது? शास्त्र क्या कहता है? உலகம் உலகத்தின் இச்சை நீ புறமே தள்ளு. तू इस दुनिया के लालच अभिलाषा को तू अलग करो। உன்னுடைய தள்ளாத வரைக்கும் अगर तू पीछे न हटने, உனக்கு பிரச்சனை தான், तुझे समस्या आएगा, துன்பம் தான், तुझे सताएगा, உனக்கு பரியாசம் தான். तुझे टटाउड़ाएगा, நீ புறமே தள்ளு. क्योंकि तू उससे अलग हो जा। தேவ சத்திய வார்த்தை பிறந்துட்டு सत्य अभी तेरे अंदर जन्म हुआ, ஈசாக்கு பிறந்துட்டான். इसहाक का जन्म हो गया। தேவ வார்த்தை ஒன்று வருகிறதா? परमेश्वर का वचन तुझ पर आता है क्या? ஆமென் என்று எடுத்துக்கொள்ளு. आमीन कहो। தேவ வார்த்தை உனக்கு பிறகுதா? परमेश्वर का वचन तेरे लिए आता है क्या? ஆமென் என்று சொல்லி எடுத்துக்கோ. आमीन कहकर इसका ग्रहण करो। அவனை புறமே தள்ளு. अगर जो तेरे अंदर है वो तुझसे உலகம் दूर உலகத்தின் करो। இச்சை புறமே தள்ளு. दुनिया का अभिलाषा को दूर करो। அந்த வார்த்தை உனக்குள்ள பிறக்கும்போது जब तेरे अंदर वचन उत्पन्न होता है, ஆமென் என்று சொல்லு. आमीन कहो। மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆமென் என்று சொல்லுவான். जो कोई नए जन्म पाए वो आमीन करेगा। அப்போதான் உலகம் உலகத்தின் இச்சை ஒழிந்து போகும். तभी इस दुनिया के सारे लालच உன்னை விட்டு ஓடி போகும். वो तुझसे दूर हो நீ जाएगा। சுதந்திரவாளியாக இருப்பாய். वो स्वतंत्र पाएगा। நீ சொல்லுகிறது ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब 25ஆம் அதிகாரம் 25वां अध्याय 1வது வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन पढ़ेंगे। ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். तब अब्राहम ने एक पत्नी ब्याह ली जिसका नाम कतूरा था। அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் சந்ததி எல்லாம் சொல்லிருக்கு. जो उसके उत्पन्न हुआ जब लिखा है 6வது வசனம் சொல்லுகிறது. 6वां वचन 5வது வசனம். 5वां, ஆபிரகாம் தனக்கு உண்டான
யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். इसहाक को तो अब्राहम ने अपना सब कुछ दिया। ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. इसहाक के वारिस है। அவன் தான் வாக்குத்தத்தத்துக்கு பிறந்த பிள்ளை. ये प्रतिज्ञा के अनुसार ஆகவே அவனுக்கு தான் கொடுத்தான். इसलिए इसहाक के लिए दिया अब्राहम। இது எப்ப செஞ்சா? ये कभी किया? 175 வயசுல. 175 उम्र में। ஆபிரகாம் கடைசி ஆயுசு நாட்கள் 175 வருஷோட முடிச்சிட்டான். अब्राहम की सारी आयु 175 उम्र है। யாராவது ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணி ஆட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து நான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கு தேசத்துக்கு அனுப்பி விட்டான். पर अपनी रखीलियों के पुत्र को कुछ देकर अपने जीते जी अपनी पुत्र इसहाक के पास से पूरब देश में भेज दिया। தான் உயிரோடு இருக்கும்போதே அதை செஞ்சிருக்கிறான். अपने जीते जी ये काम को कर दिया। ஈசாக்கை விட்டு பிரிச்சிட்டான். इसहाक से अलग कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை இவன் கொள்ளையடிச்சிட கூடாது. क्योंकि जो इसहाक के लिए रखा है वो बाकी ये लोग ना लूटना। ஆபிரகாம் ஈசாக்கு தான் எல்லாம் கொடுத்தான். अब्राहम सब कुछ इसहाक के लिए சுதந்திரவாளிக்கு தான் கொடுத்தான். स्वतंत्र वारिस के लिए அவன் दिया। தான் வாரிசு. वही वारिस இந்த உலகத்துல இருக்கிறாங்க எல்லாம் इस दुनिया में सब எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? सभी के लिए दे सकते क्या? வாக்குத்தத்தத்தில் பிறந்த பிள்ளைகள் जो प्रतिज्ञा में जन्मा हुए அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்த சுதந்திரம். उनके लिए ये वचन स्वतंत्र। மறுபடி பிறந்தவர்களுக்கு जो नए जन्मा हुए ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு प्रभु यीशु मसीह के लहू के द्वारा தேவன் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் வாக்கு பண்ணினார். परमेश्वर अब्राहम और सारा दोनों को वादा दिया। அவருக்கு பிறந்த பிள்ளை தான் ஈசாக்கு. जो उनको जन्मा हुआ वही इसहाक। நீ தாய் வயிற்றிலிருந்து பிறந்த तू माँ की कोख से जन्मा हुआ இந்த உலகத்துல என்னெல்லாமோ நீ அறிந்திருக்கலாம். और इस दुनिया में तू जो तू जाना होगा ஆனா அந்த வார்த்தையில மறுபடியும் பிறந்த परंतु फिर दोबारा इस वचन के द्वारा இயேசு जन्मा கிறிஸ்து हुआ। இரத்தத்தினால் கழுவப்பட்டு यीशु मसीह के लहू के धोकर அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு उनको खुद उद्धारकर्ता स्वीकार நீ करते உன் हुए பாவங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். तेरे सारा पाप खड़ा करना है। அநீதி நிறைந்த உலகத்துல அநீதியெல்லாம் அடக்கம் பண்ணப்பட ये வேண்டும். अधर्म की दुनिया में सारे अधर्म நீ कामों को நீதி- खड़ा நீ करो। நீதிக்கு பிழைத்தவனாக तू धर्मता के लिए நீ जीव பிள்ளைகளாக மாற்றப்படும் போது संतान बनाएगा। உனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆவண்டும் இருக்கிறது. अभी तेरे ये सारे प्रतिज्ञा यीशु मसीह पर நீ விசுவாசத்திலே நிலைநிற்பாய். विश्वास में खड़ा அப்போ हो। இந்த வார்த்தை படிக்கிறதெல்லாம் உனக்கு ஆமென் என்று சொல்லப்படும். तभी तू जो वचन पढ़ेगा तभी तू भी कर सकता है आमीन आमीन। உனக்கு ஆமென் என்று நீ சொல்லி நீ சுதந்திரித்துக்கொள். आमीन करके कहो तो நீ स्वतंत्र ஆசீர்வாதத்தை है। நீ எடுத்துக்கொள். तू आशीष को ले लो। ஒரு சில தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார். एक बार हम परमेश्वर के सम्मुख में आएंगे। Praise you, Jesus. धन्यवाद ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? उनकी ओर ताकेंगे। Praise the Lord. धन्यवाद यीशु। ரபாலா சாகாராதிகாரா. தேவ வார்த்தை கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். परमेश्वर ने तुझे वादा दिया। வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையில் அவராக जो प्रतिज्ञा दिया वो सच्चा है। வாக்கு மாறாதவர். वो कभी न बदलता है। அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. वो झूठ नहीं करता। மனமாற புத்திரன் அல்ல. वो मनुष्य नहीं अपनी इच्छा बदल। அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் क्या இருப்பார். वो जो करता उसी के अनुसार அவர் पूरा न करे। வசனத்தை செய்யாமல் இருப்பாரோ उसका वचन कभी पूरा ना होता। அவர் பொய் சொல்லாத कभी झूठ नहीं बोलता। என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். मेरा परमेश्वर सच्चा है, झूठ नहीं करता। இயேசுவை மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பினாரே. यीशु को मरे हुए से जिलाया। இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். यीशु को मरण में सौंपा था। மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பினார். उस मरे हुए से उसको जिलाया। இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினார். प्रतिज्ञा दिया। பரிசுத்தாவியை தர வேண்டும் வாக்குத்தத்தம் பண்ணினார். पवित्र आत्मा दूंगा करके वादा दिया। அவன் இயேசுவிடத்தில் உபதேசத்தை கேட்டார்கள். और यीशु से उपदेश को पाए हैं। நான் மரிப்பேன், मैं मरूंगा, அடக்கம் செய்யப்படுவேன், मैं खड़ा करूंगा, மூன்றாம் நாள் உயிர் मैं தெழுவேன். तीसरे दिन उन्नत होऊंगा। ஆனால் ஆமென் என்று பேதுரு முன்னிலையை சொல்லாமல் परंतु आमीन करके वो पत्र सभी लोग नहीं कहा था। ஒரு கூட்ட அவிசுவாசமான கூட்டத்தோடு கூட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி और விட்டார். एक अविश्वास के झुंड के साथ अपने पुराने जिंदगी को और ढूंढने लगा। ஆமென் என்று அவன் இயேசுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். वो उपदेश को यीशु को उपदेश को आमीन करके वो प्रकट करना चाहिए। ஆமென் என்று கேட்கவில்லை. वो आमीन करके प्रकट नहीं இயேசு किया। பின்னாலே வந்தார்கள். यीशु के पीछे आए थे। இயேசு பின்னாலே புசித்தார்கள், यीशु के साथ खाना पीना सब குடித்தார்கள், खाया है पिया है। இறங்கினார்கள், वो लेटा था यीशु के அற்புதத்தை साथ, கண்டார்கள். चमत्कार पाया है। ஆனால் परंतु இயேசு மரித்ததற்கு மூன்றாம் நாள் உயிர் தெழுகிறதை ஆமென் என்று அங்கீகரிக்கவில்லை. यीशु मर के गाड़ा करके तीसरे दिन उन्नत होने बातों को उन्होंने आमीन करके प्रकट नहीं किया। அதற்கு பின் பரிசுத்தாவியை தருவார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை தருவார்களை விசுவாசிக்கவில்லை. फिर उसके बाद जो वादा दिए गए पवित्र आत्मा मिलेगा वो बात को भी विश्वास नहीं किया। அதற்காக இயேசு கிறிஸ்து इसलिए यीशु
Kristus Mesias. மரித்த அடக்கத்தின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து Maragay diskin punutan. 40 நாள் தரிசனமாக Darsan, 40 din darsan diya. எருசலேமிலே காத்திருந்து Jab कर यरूशलेम पर 500 दिन रहे. 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார். 500 लोग के ऊपर वहां दर्शन दिया. ஆனால் परंतु வாக்குத்தத்தம் நம்முடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள जो वादा दी थी पवित्र आत्मा पाने के लिए 120 பேர் மாத்திரமே அமர்ந்திருந்தார். केवल 120 लोग बैठा था. இயேசுவின் தாயாக மரியா, उस पर यीशु की मां मरियम இன்னும் अनेक ஸ்திரீகள், और कई स्त्रियां, இயேசுடைய அப்போஸ்தலராகிய சீசர்கள் यीशु के सारी प्रेरित लोग, चेले लोग, 120 பேர் அமர்ந்திருந்தார். 120 लोग बैठा था. மற்ற அற்புதம் பெற்றவர்கள் எங்கே? अगर जो चमत्कार पाए वो लोग कहाँ है? இயேசுவிடத்திலே நன்மை பெற்றவர்கள் எங்கே? यीशु से भलाई पाए वो लोग कहाँ है? வாக்குத்தத்தத்தைக்கு உரிமை இல்லாத போய் விட்டார்கள். वो जो प्रतिज्ञा का वारिस नहीं बना है. எல்லாரும் பிள்ளைகள் அல்ல, सब लोग संतान नहीं, எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தவாளி அல்ல. सभी प्रतिज्ञा का स्वतंत्र भी नहीं. பரிசுத்தாவின் கிருபை வரத்துக்கு எல்லாரும் சொந்தவாளிகள் அல்ல. पवित्र आत्मा के अनुग्रह वरदान को सारे लोग स्वतंत्र वारिस नहीं. மாம்சத்தினுடைய பிறந்தவர்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. जो शारीरिक रीति से संतान है वो ये प्रतिज्ञा का स्वतंत्र नहीं. இயேசு கிறிஸ்துவிலே மறுபடி பிறந்தவர்களுக்கு வாக்குத்தத்தமானது ஆமென் ஆமென் என்று சொல்கிறது. और जो कोई यीशु मसीह पर फिर से जन्मा हुआ वो प्रतिज्ञा हाँ और आमीन करके लिखा. ஆமென் ஆமென் என்று உனக்கு சொல்லப்பட்டது. हाँ और आमीन करके तुम्हारे लिए लिखा है. இதனாலே தேவனோடு பேசியிருக்கிறார். ये दिन में प्रभु तुझसे बातें किया. ரபாலா சாகாலா குனா கராலி கராலா ரிகபாரா சாகாலி கபாலா கராலா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் ஆமென் என்று சொல்லப்பட்டது. இயேசு மசீஹ் पर हाँ और आमीन करके लिखा है. अनुग्रहकारी प्रेमी दयालु पिता से धन्यवाद करता हूँ. महापरिशुद्ध இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீ என்னோடு பேசினப்பா. आज के दिन सचमुच मुझे बात किया है. सारी प्रतिज्ञा यीशु मसीह पर हाँ आमीन करके लिखा है. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அறிக்கை செய்கிற உறுதியாக हम कबूल करने में हम निश्चय रूप से कबूल करेंगे. प्रतिज्ञा दिया हुआ परमेश्वर सच्चा है, सचमुच में आशीष पाएंगे. यीशु के नाम से मांगते पिता है. आमीन. हालेलुया हालेलुया. हालेलुया हालेलुया. 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 तो तुम आशीर्वाद प्रभु आपके सबों का आशीष